நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும். உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது. காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்கு. காடையினுடைய முட்டை, காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிகச்சிறப்பாக இருக்கிறது. கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது பிரேசில்ல, சைனால அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சில பிரத்யேகமான சத்துக்கள் வேற எந்த இறைச்சியிலையும் இல்லை அப்படிங்கிற செய்தி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்கன் வாங்கி உங்கள் குழந்தைங்களை கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு சூடு ஏறி போகிறத விட தயவு செஞ்சு இன்னும் காடையில் கலப்படம்லாம் வரலிங்க. எங்கள் ஏரியாலேயே இது வந்து வெறும் 70 ரூபா தானுங்க. உங்கள் ஏரியாவில் இன்னும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் சிட்டியில் தயவு செஞ்சு காடை முட்டையை பயன்படுத்துங்க. பிராய்லர் முட்டையை அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டுக்கோழியில் கூட சாயம் முக்கி கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். நான் வந்து நேற்று வச்ச சாம்பாரை சுண்டை வச்சு காடை தொட்டிருக்கிறேனுங்க. சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் சாம்பாரோட சுண்டை வச்ச சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். காடையை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உடம்பை